தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கை மிக விறுவிறுப்பாக தொடங்கியிருக்கிறது. தொடக்கத்திலேயே அரசியல் களத்தையே அதிர வைக்கும் விதமாக தபால் ஓட்டுகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய முன்னிலை பெற்று வருகிறார். பொதுவாக தபால் ஓட்டுகள் என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினரின் மனநிலையை காட்டக்கூடியது. இதில் திமுகவிற்கு நிகராக விஜய் அவர்கள் பல இடங்களில் முன்னிலை வகிப்பது ஆளுங்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. என் நெஞ்சில் குடியிருக்கும் மாற்றம் என்ற ஒற்றை சொல்லை முன்வைத்து தேர்தல் களத்தை எதிர்கொண்ட விஜய்க்கு அரசு இயந்திரத்தின் மிக முக்கியமான அங்கமான அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியிருப்பது தற்போது தெளிவாக தெரிகிறது. தற்போது திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் நிலவரப்படி தவக மிக வலுவான இடத்தை பிடித்திருக்கிறது. திமுக கூட்டணி 26 இடங்களில் முன்னிலையில் இருந்தாலும் கடந்த முறையை விட இது மிகவும் குறைவான எண்ணிக்கையாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 23 இடங்களில் முன்னிலை பெற்று திமுகவிற்கு தோளோடு தோள் நின்று கடும் போட்டியை அளித்து வருகிறார் விஜய். அதிமுக கூட்டணி 19 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மாற்று சக்தியாக விஜய் உருவெடுத்துள்ளது உறுதியாகியுள்ளது. குறிப்பாக பழைய கோட்டைகளாக கருதப்பட்ட பல இடங்களில் திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு விஜய் முன்னிலை பெற்று வருவது அரசியல் நோக்கர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. தனிப்பட்ட முறையில் தொகுதிகளை பார்த்தால் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் மிக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். இதேபோல் சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள நகர்ப்புற தொகுதிகளிலும் காவிரி டெல்டா பகுதிகளிலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் அதிகமுள்ள தொகுதிகளில் தவேகவின் வாக்கு சதவீதம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து வரும் தகவல்கள் படி ஒவ்வொரு சுற்றிலும் திமுக தவேக இடையே மிக குறைந்த வாக்கு வித்தியாசமே காணப்படுகிறது. இது தமிழகத்தின் அடுத்த ஆட்சி யாருடையது என்பதை தீர்மானிப்பதில் விஜயின் பங்கு மிக முக்கியமானது என்பதை உணர்த்துகிறது. தேர்தல் முடிவுகளின் இந்த ஆரம்பகட்ட நிலவரம் அப்படியே தொடருமானால் தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாவதற்கோ அல்லது விஜய் ஒரு தவிர்க்க முடியாத கிங் மேக்கராக மாறுவதற்கோ அதிக வாய்ப்புகள் உள்ளன. திமுகவின் வாக்கு வங்கியை விஜய் பெருமளவு பிரித்திருப்பதே இந்த முன்னிலை நிலவரங்களுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தபால் ஓட்டுகளில் திமுகவிற்கு இணையாக விஜய் முன்னிலை பெற்றிருப்பது ஆளுங்கட்சியின் மீதான ஒரு அதிருப்தியையும் விஜயின் மீதான புதிய நம்பிக்கையையும் பிரதிபலிக்கிறது. ஆரம்ப கட்டத்திலேயே 23 இடங்கள் என்பது வாக்கு எண்ணிக்கை முழுமையாக முடியும் போது ஒரு பெரிய எண்ணிக்கையாக மாறக்கூடும்.